பணியாளர் தேர்வு ஆணையம்னு சொல்லப்படக்கூடிய யூபிஎஸ்ல இருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. என்ன துறைக்கு அப்படின்னா இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துறைக்கு தான் சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 230 காலி பணியிடங்கள் இருக்கு. இதுல மொத்தமா 2 பணிக்கு வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன வேலைக்கு அப்படின்னா அக்கவுண்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பணி, ரெண்டாவதா உதவி வருவாய் வைப்பு நிதி ஆணையர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 வேலைக்கு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா அக்கவுண்ட் ஆபீசர், அதுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சில வயது தளர்வுகளுமே கொடுத்திருக்காங்க. அக்கவுண்ட் ஆபீசரா வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 30 வயதுகள் வரைக்கும் இருந்தா போதும். அடுத்து ரெண்டாவதா சொல்லப்படக்கூடிய உதவி வருவாய் வைப்பு நிதி ஆணையருக்கு எவ்வளவு கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிகிரி படிச்சு முடிச்சிருக்கணும். அடுத்து எக்ஸ்ட்ரா சில விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா பொது சட்டம், கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில சட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனோட வயது தளர்வுகள் எது வரைக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 35 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த பணிக்கு எப்படி அவங்க ஆட்களை தேர்வு செய்யறாங்க அப்படின்னா முதல்ல எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் வைக்கிறாங்க. அதுல நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நேர்காணல் நடைபெறும். அந்த 2 தேர்வுகளையும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த பணிக்கு எப்ப அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால அவகாசமே கொடுத்திருக்காங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 29/7/2025 நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எது வரைக்கும் இதோட கடைசி நாட்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 18/8/2025 இந்த நாட்களுக்குள்ள நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இது தொடர்பான விவரங்கள் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்கக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி இன்னும் நீங்க நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதனோட மாத வருமானமா எவ்வளவு தொகை சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க சொல்றாங்க. இந்த எக்ஸாமுக்கு வயது தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில இட ஒதுக்கீடுமே கொடுத்திருக்காங்க. அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா சாதி வாரியா சில இட ஒதுக்கீடு பிரிச்சிருக்காங்க. அது தொடர்பான விவரங்கள் அந்த லிங்க்ல தான் கொடுத்திருக்காங்க. நீங்க தாராளமா அதை படிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் நான் மத்திய அரசு துறையில வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா காத்துட்டு இருந்தீங்களோ அவங்களாம் தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி பாஸ் பண்ண பாருங்க.